கண்டிப்பா யாருமே விசக்குழவியை பயன்படுத்தி மீன் பிடிச்சிருக்க மாட்டீங்க. விசக்குழவி மாதிரியே இருக்கக்கூடிய லூரை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போறோம். இது பிராவோ ஃபிஷிங்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஹனி பீ லூரு. நிறைய பேர் தவளை பொம்மையை பயன்படுத்தி தான் விரால் மீன் பிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நாங்க இந்த குழவியை பயன்படுத்த போறோம். பார்க்கறதுக்கு அச்சசல் குழவி மாதிரியே தான் இருக்குது. என்ன ஒண்ணு, இந்த குழவி ரொம்பவே பெருசா இருக்கு, பெரிய சைஸ் கதண்டு மாதிரி இருக்கு. ஆனா ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, நல்லாவே ரிசல்ட்டும் இருக்கு இந்த குழவிக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பறவையை பயன்படுத்தணும். இதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய மூக்கு இருக்கு. இந்த மூக்கை வச்சே கொத்தி மீனை பிடிக்குமா என்னன்னு தெரியல. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த பறவை. இந்த பறவை மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு சிவப்பு கலர்ல ஒரு தவளை மாதிரி. இதுக்கு நான் பேரு பொன் வண்டுன்னு வச்சிருக்கேன். இந்த பொன் வண்டு பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்ப பெரிய வண்டு மாதிரியே தான் இருக்கு. இதோட ஸ்பின்னர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இது பார்க்கிறதுக்கு நல்ல ஜம்போ சைஸ்ல தான் இருக்கு. இந்த லூர் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற ராடு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ராடு, ஃபியூஜி கைடு பயன்படுத்தின ராடு. இதோட பேரு தூமேக்ஸ். நம்மளுடைய இந்த புதிய தூமேக்ஸ் ராட்ல இந்த தவளையை போட்டு வீசினோடனே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு தடால் அடி தான் சரியான அடி மக்களே. நல்ல நாட்டு விரால் 1 கிலோ இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கொடூர குழவி மக்களே, கொடூர குழவியை எடுத்து வீசினோடனே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன்ல போய் மாட்டிக்கிச்சு. மீன் பாருங்க என்ன ஃபைட்டுன்னு, விட்டு அடிச்சோன்னே சும்மா ஏறுது ஊக்கு. இந்த குழவியோட முள்ளு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு, விஷம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் பாத்தீங்கன்னா சுத்தமா அசைவே இல்லை, அந்த அளவுக்கு அடிச்சு நவத்திடுது. இந்த மாதிரியான வித்தியாசமான லூர் எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் நிறைய மீன் பிடிச்சோம் இன்னைக்கு. இதோட ஃபுல் வீடியோவை பார்க்க ஆசைப்பட்ட அம்புக்குறி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க, ஃபுல் வீடியோ இருக்கு.